செய்திகள். தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் இருந்து திமுக, அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்த 6 பேரும் ராஜ்யசபா எம்பிக்களாக போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். தமிழகத்தில் இன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உணவுத்துறை அமைச்சர் தலைமையிலான மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை சீரமைத்து 23 உறுப்பினர்களுடனான புதிய பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 10,565 ஊரக குடியிருப்புகளில் 121 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 9,011 கோடியில் 71 குடிநீர் திட்டம் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் திடீரென்று நேற்று பல்வேறு பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. போரூரில் 258 கோடியில் நீர்த்தேக்கம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் நிதியை எடுத்து திருமண மண்டபம் கட்டுவதற்கு அரசு வெளியிட்ட அரசாணைக்கு தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அவர்கள் இன்று விண்வெளிக்கு செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நீடித்த வளர்ச்சி இலக்கில் ஐரோப்பாவை விட தமிழ்நாடு முன்னேறியுள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேட்டூரில் வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்த உள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜூன் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவைக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலில் 270 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. டான்செட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் MBA, MCA படிப்பில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பல்வேறு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அடுத்த மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பொறியியல் படிப்பிற்கு வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையிலிருந்து திருப்பதிக்கு தினமும் அரசு பேருந்து சேவையை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 9,000 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள 71 குடிநீர் திட்டங்களால் 1,21,00,000 பேர் பயன் பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 118 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வேலூரை அடுத்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மலை மீது 92 அடி உயரத்தில் முருகன் சுவாமி சிலை நிறுவப்பட்டு நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் 6 மையங்களில் 1,415 பேர் இளநிலை மின் பொறியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வை எழுதினர். நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் சீனா இடையே இன்று வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகம் வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். சென்னையில் பராமரிப்பு பணியின் காரணமாக 17 புறநகர் ரயில்கள் வருகின்ற வியாழக்கிழமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை இயக்கப்பட்ட 11,000 பேருந்துகளில் 6 லட்சம் பயணிகள் பயணித்துள்ளனர் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் 2.0 விரைவில் முதல்வரால் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. B.Ed, M.Ed செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 11ஆம் தேதியன்று ஈரோடு மாவட்டம் வருகை தரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேளாண் துறை மற்றும் வேளாண்மை கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறையை சமாளிக்க 100 கோடியில் கட்டப்பட்டு வரும் சிறப்பு மைய கட்டடம் வருகின்ற செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குரூப் 2, 2A பதவிக்கான தேர்வில் தேர்வர்கள் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வருகின்ற 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி TNPSC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இசைப்பள்ளி தேர்ச்சி சான்றிதழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழுக்கு சமமானது என்று பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த நுழைவுத் தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நேற்று நடைபெற்ற பாரத ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டார். இந்தியாவின் விவசாயிகள் நலன் மற்றும் விவசாயத்துறையின் மேம்பாட்டிற்கான முயற்சிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் வருகின்ற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொறியியல் சேர்க்கைக்காக ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வேதாரண்யத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. நார்வே கிளாசிக்கல் செஸ் தொடரின் இறுதி சுற்றில் இந்தியாவின் இளைய உலக சாம்பியன் குகேஷ் அவர்கள் அமெரிக்காவின் கிராண்ட் மாஸ்டர் பேபியானோ கருணா அவர்களிடம் தோல்வியடைந்தார். போரூர் பூந்தமல்லி இடையே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெட்ரோ வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் வருகின்ற 10ஆம் தேதி வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. படப்பையில் 26 கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஜெர்மனி நாட்டின் பெஸ்டோ நிறுவனம் சார்பில் ஓசூரில் 500 கோடி ரூபாயில் கட்டிய தானியங்கி பொருள் உற்பத்தி நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தங்க நகை கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை 75%இலிருந்து 85%ஆக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை ஓரிரு வாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பார் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தஞ்சை அருகே புதிய சுங்கச்சாவடி வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் 15 முதல் 17ஆம் தேதி வரை கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1538 கோடியில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 32 மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.